ஓம் ராம். நிறைய பேர் அந்த சியாட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடுப்பு பக்கத்துலேருந்து கால் பூரா ரேடியேட் ஆகக்கூடிய வலிக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோவில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கான பயிற்சியை நான் சொல்லித்தரேன். சாதாரணமாக அந்த வலி இந்த பேக் சைடில் ஏதோ ஒரு பக்கம் ஆரம்பிச்சு இந்த இடத்துல இந்த மாதிரி ஆரம்பிச்சு இந்த பெட்டாக்ஸ்குள்ள வழியாக இந்த காலெல்லாம் விருத்து போகிறது, இந்த கால் பூரா வலிக்கிறது, பர்டிகுலர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப தெரியாது, அமைதியாக உட்காந்துருக்கு வலி ஜாஸ்தியாக இருக்கும். குறிப்பாக இரவு நேரத்தில் படுக்கிறப்ப ரொம்ப வலியோட துன்பப்படுறவங்க இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற உபாயத்தை பாருங்கள். சமையல் அப்படியே ஃபாலோ பண்ண உங்கள் வீட்டில் நான் என்ன பண்ணேன்னா எங்கள் வீட்டிலுடைய கிச்சனில் நான் இதை ட்ரையல் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ தூரம் என்னால் காலை உயர்த்த முடியுது. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு திண்ணை இருந்ததுன்னா அல்லது உங்களால் உங்கள் காலை எவ்வளோ தூரம் உயர்த்த முடியுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த இடது பக்கம் வலி இருந்ததுன்னா இந்த பக்கமா போயிட்டு இடது காலை இப்படி உயர்த்தி இப்படி பக்கத்துல பிளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி அது எந்த பக்கம் வலி இருக்குதோ, எந்த பக்கம் ரேடியேட் ஆகுதோ, ஒருவேளை உங்களுக்கு வலது கால்னா வலது காலை மேலே தூக்கி வைங்க, இடது கால்னா இடது காலை மேலே தூக்கி வைங்க. மேலே தூக்கி வச்சுட்டு இந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. அப்படியே டுவர்ட்ஸ் ஃப்ரண்ட் ஸ்ட்ரெச் பண்றேன். என்னை பொறுத்தவரை இந்த ஹைட்டை எனக்கு பத்தல, பட் எனக்கு ஃப்ரீயா இருக்கனால இது இருக்கும். ஆனா உங்க மாதிரி இருக்கிறப்பமா இதே கஷ்டமா இருக்கும், இவ்வளவு உயரத்துல வைக்கலையே. இந்த மாதிரி உயரத்துல கால் வச்சு இப்படி மெதுவா இப்படி போயிட்டு இப்படி திருப்பி வரும். இப்ப என்னன்னா இங்க இழுக்கும். அப்ப நான் ஃபிட்டா இருக்கிறனால நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப இன்னும் ஹைட்டான இடத்துல வச்சிருந்தேன். இவ்வளவு உயரத்துல நான் காலை வச்சிருந்தேன் மேல, அதாவது சமையல் கட்டினுடைய திட்டுல. அப்ப இந்த மாதிரி காலை வச்சுக்கிட்டு இந்த காலை இந்த பக்கம் பின்னாடி வச்சு மெதுவா இப்படி புஷ் பண்றோம். இந்த புஷ் பண்றப்ப இந்த நரம்பு இழுக்கும். அப்ப எந்த கால் இல்லை ஒரு பக்கம் அந்த வலி ஜாஸ்தியாக இருக்கும் அந்த காலை மேலே வச்சுட்டு இப்படி இழுத்து இது பாருங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த கையை அந்த பக்கம் ஆப்போசிட் சைடு திரும்பி இந்த பக்கம் பாருங்க. இந்த கால் மேலே இருக்கு, இந்த கையை இப்படி ட்விஸ்ட் பண்ணி இங்கே வச்சிருக்கேன், இதை அமுத்தி இப்படி திரும்பி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி 5 மூச்சு. இப்போ என்ன ஆகும்னா இந்த நரம்பு இழுத்துட்டு இருக்கு இல்லையா, அது கம்ஃபர்ட் ஆகும். இந்த நரம்பு பகுதி உள்ளுக்குள்ள மாட்டி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான வலி வருது. அப்ப எந்த பக்கம் வலி இருக்கோ, எந்த பட்டில் வலி இருக்கோ அந்த பக்கத்துக்கு அதிகப்படியாகவும், ஆப்போசிட் சைடில் அதில் பாதியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு 10 டைம்ஸ் பண்ணீங்கன்னா இந்த சைடு 5 டைம்ஸ் பண்ணுங்க. ஒரு 1 வீக்ல பெரிய ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.